ஏன் பேரு ஜோசியம் கிளி ஜோசியம் கைரேக கிளி ஜோசியம். ராஜா இந்தப்பா கிளி ஜோசியம்பா. நமக்கு இருக்கிய ஜோசியம் இல்ல வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போறோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உலக முக்குனால நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பியூரா கூட போக போறதில்ல. எனக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் வேண்டாம்பா. பின்ன கோடி சொன்னாலான்னு பாக்குறியா? எனக்கு கோடியும் வேண்டாம் ஆபீஸும் வேண்டாம். இந்த ரிக்ஷாவே போது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் ஜோசியம் பாக்குற நமக்கு வரப்போறவ எப்பேற்பட்டவளா இருப்பா? காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுற திருமணமா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கு ஏறிய பெரியவங்க இந்த மரத்தடி ரிக்ஷா சாண்டி விட்டா அதான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா போறாதாப்பா? நீ சொன்ன கேட்க மாட்டேன். ஏகுது ஏ கிளி ஐ கம். ஏ கிளி ஜோசியம் பாருப்பா. கத்தனை போடுப்பா. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ பார்த்து ஓடி போயிட்டா? நீ வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அதையும் பேசாத. உன் பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமி என்கின்ற பெயருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு. என்ன திருவோடு? என்ன திருவோடா? இந்த ஜாதகனுக்கு திருவோடு தானா? படிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு தர்மத்தாய். தாயா? என்ன பசுவும் கண்ணுமா? கையேந்தும் சுந்தரி. கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்ல. அன்னலட்சுமி ரேஷன் கடையில் வேலை பாக்குறாளா? பரிதாப பொக்கிஷம். எது? உங்களை தேடி வருவாள் ஒரு பிச்சைக்காரி. என்னது பிச்சைக்காரியா? உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரி தான் மனைவியா வருவான்னு என் கிளி சொல்லுது. ஏமானி இனிமே நீ இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. இந்த கிளியை வச்சுட்டு நீ யாருக்கும் ஜோசியம் சொல்லக்கூடாதுடா. இப்ப பாரு ஒரு கிளி என்ன செய்யறேன்னு. கிளியை வச்சு தயாரா போச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ கிளி பறந்து போயிருக்க. ஏமானி கஸ்மாலம் அவன் வாயில் சோறு திங்கிறானா வேற என்ன திங்கிறான்? அவன் என்ன சொல்றான் பாருப்பா. ஒரு வேலைக்காரி இல்ல ஒரு கூலிக்காரி அட்லீஸ்ட் ரோட்ல தாறு போறோம்னா கூட ஏதோ உழைச்சு சாப்பிடான்னு பெருமை பண்ணலாம். கேவலம் ஒரு பிச்சைக்காரி கடை சொல்றான். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஸ்டான்லி இவங்களை விட நான் தாங்க வண்டி நல்லா ஓட்டுவேன். இந்த பாருங்க சூப்பர் டீலக்ஸ் வண்டி நம்மளும் தானுங்க. ஆஹா எனக்கு உங்க கண்ணு தண்ணி. அது காலையில மூஞ்சி கழுவணுங்க. எல்லா இடம் காஞ்சு போச்சு. கண்ணு கட்டு மட்டும் காயிலிங்க. சரிங்களா? எங்கீங்க? பேங்க். பேங்க்ல நீங்க என்ன வேலை செய்றேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பிச்சைக்காரியா கிடைப்பான்னு சொன்னேன். பேங்க புடிச்சு காட்டுறேன் பாரு. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய பேங்க்டா. மேடம் அக்கவுண்ட் நம்பர் 4450. இதுல 200 ரூபாய் இருக்கு. என் புக்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே. போனதே என் பைங்கிளி வானிலே. போனது தான்டா. உன் கிளி கிடைக்காது. பாடு மகனே நல்லா பாடு. நாடெல்லாம் தேடினாலும் உனக்கு கிளி கிடைக்காதுடா. ஊரெல்லாம் சுத்தினாலும் உனக்கு பிச்சைக்காரி தான். வாங்குங்க. பாடி பறந்த கிளி பாதை மறந்த கிளி பூமானே பாடி நீயா? ஆம் நானேதான். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவன்? அது நீயே ஆயிட்டடா. ஏய் உனக்கு கிளி கிடைச்சதா? கிடைக்கும். கிடைக்காதடா. உனக்கு கிழிஞ்சு உனக்கு சொக்காதான்டா கிடைக்கு. என்ன பாத்தியா? பேங்க் காரிய புடிச்சிட்ட. யூனிஃபார்ம் நிச்சயம் இருக்காது. என்னோட கிளி ஜோசியம் பொய்யாகாது. உனக்கு பிச்சைக்காரி தான். போடா பூனைக்கு பிறந்தவன. நீ ரொம்ப பேசினா உன்னை படுக்க வச்சு மூஞ்சில சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டிடுவேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன். நீ என்னை எப்படி திட்டினாலும் பொண்டாட்டி உனக்கு பிச்சைக்காரி தாண்டா. நீ பாடு மகனே. பாடிட்டே லாரிக்குள்ள போயிடாதே. கிளி 50 பைசா, கிளி 45 பைசா. இன்னும் ஒரு பையிலும்
ஒருத்தனையும் காணோம். அவன் கிளி ஜோசியம் மட்டும்தான் பாப்பான். நான் எலியை சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ? வந்துட்டா பெருசா காலங்காத்தால குச்சியை தூக்கிட்டு பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா. போனது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். விடாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். வா சார். அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன் அப்படித்தானே? ஆளும் பிடிப்பேன் காலும் பிடிப்பேன். அடாடா உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலசல் கேசா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, சிலிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா. உள்ள போ. போ. ஆஹா, ஆதிசங்கரர் படம் சார். இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவரை மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போன்னு சொல்லுவாரு. அவர் பேச்ச கேட்காதே. அடியே உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்திரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜெயங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசாக்க வைக்கிறேன். ஜெயசீலன் ஜே. அவன் உன்னை இந்த அடி அடிக்கிறான்னா உனக்கு ஏதோ தோஷம் கீசம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மந்திரவாதிய பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணிடுவோம். அடிக்கிறான்ல பெரிய தைரியமா போ. அவன் அடிச்சானா நான் பாருங்க. ஏய் சிப்பி, இந்த அடிக்கிற வயல வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சீன்னா நடக்கிறது வேற. என்ன கை நின்னுச்சு? இந்த கை போன இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு? இதான் நடந்தானா? மாட்டிக்கிடுச்சா? பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்வான் மனுஷன் நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்வான் மட்டும் சொல்லாத. சொன்ன என்ன பண்ணுவ? எப்படியா? அப்படியா? ரொம்ப மரியாதை கொடுக்கணும். மரியாதை கையை எடுத்துட்டு போடா. நான் கை வாங்கினாத்தான் உனக்கு பொழப்பே நடக்கும். வாய கட்டி விடுவேன். சாமி, ஒரு கரிச்சட்டி மண்டைய, ஒரு பன்னி வாய, கழுவாத மூஞ்சி, எவனோ கவோதிப்பை ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் 2 கையும் கட்டி போட்டா சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்து விடணும். எங்கள மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்ட அவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்ட அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயை சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா? வாயை கட்டுவே, மூக்கு கட்டுவேன்னு அறிவு இருக்கா உனக்கு? 2 கையும் கட்டி இருக்கு, எப்படியா நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை செய்தா போயிடல. அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் பண்ணணுமா? சபையில பாத்தியார் சொல்றது எப்பவும் கேட்கணும்டா, அப்பதான் உருப்பட முடியும். பாத்தியா, கைய கட்டி விட்டேன். இனிமே இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. பாவம் எதுக்கு என்னன்னு அவசப்படுறாரோ. ஐயோ வித்வான், பாத்தீங்களா என்ன மரியாதை? தம்பி வாங்க. பாப்பா தம்பி, என்னடா அப்புறம் எப்படி இருக்க? சோத்துக்கு என்ன பண்ற?
சோத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கையால சாப்பிடுவோம்டா. நான் பரோட்டா சாப்பிடுறேன். நீ தான் இருக்கியா? எப்படி? எப்படி தட்டுவ? தட்டியா? ஆ. இப்படி ஐயா, தட்டிடா, இப்படி ஐயா, தட்டி. என்ன கை வலிக்கு? ஐயா. ஏய், நீதானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன்? ஐயா, ஐயா, ஐயா. ஓய் சிப்பி, ஒண்ணும் பண்ண முடியாதே. தம்பி சம்பாலக்கடி பெம்பா. ஏய், எங்க இருந்து வந்தியோ அங்கேயோ போயிட்டியா நீ? 8 நாளா மகனே நீ அங்கதான் இருக்கணும். நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். கைய கட்டுற நீ. இந்த பார், வாங்கிக்கடா, வாங்கிக்கடா, வாங்கி. யோ, நிறுத்தியா? சாமியாரா நீ? போலி சாமியார், மந்திரவாதியா தந்திரவாதி? இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆள்கிட்ட 55 ரூபா வாங்கிட்டு கையாவது விட்ட. இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆ. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. ஆ. தம்பி, ஆ. ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. என்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. அத நான் உண்மையில ஏவி விடுறேன். ஆ. பயப்படாத, அது உன்னை ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அதை ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான், தெரியுதா? ஆ. ஓம் க்ரீம் 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 ஓம் க்ரீம் வாசுதேவா. என்ன சாமி இது? குட்டி ரத்த கட்டறியா? என் காய்ச்சலை பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? ஆ. ஏ. இனிமே நீ கவலைப்படாத. ஆ. இப்படியே நீ போ. ஆ. உன் மேல எவனாவது கை வச்சான்னா ஆ. அவன் கை கால் வீங்கி ஆ. வழிக்கே வரமாட்டான். ஆ. வெற்றி உன் பக்கம் தான். ஆ. ஜெய் ஜக்கம்மா. ஏய். ஆ. 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 இங்க இருக்கியா? ஏய். என்ன எப்படி இருக்கிய? என்ன சிரிக்கிற? கோவர்ல? ம்ஹும். டேய், என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? பொற வைடா, அண்ணன் நன்றி உள்ளவரு. கோவர்ல? இல்ல. ஏப்பா, நீ ஏதாவது சாப்பிடு. ஐ காப்பி இருக்க. என்ன காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே? அடிக்கலாம் போல தோணுமே. அடிக்க பார்க்கலாம். அட, உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காய் பிடிக்கல, துப்பி இருப்பேன். அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்னண்ணே இதை போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே சே, ஆரியா பைய தெரியாத்தனமா பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? டேய் மண்டவோட பில் எவ்வளோடா? 7 ரூபாய்ண்ணா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அண்ணா வாங்கண்ணே, உட்காருங்க, வாங்க. என்னண்ணே சரி, நான் தான் தள்ளி விட்டேன். அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே. அடிக்கலாமா தோணுதுல்ல? எதுக்கு போ உன்னை அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீலாம் ஒரு மனுஷனா? நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு வரியா? என்ன மறைக்கிற? அட பு. பாடுவார் ராஸ்கோல். நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவுட் விடுறீங்க. மிதிச்சிடுவேன். போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆட்சி அனுப்பிச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன். கூடு விட்டு கூடு வாயேன், மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன். வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆளு அடிச்சு அடி இருக்கேன், என் கற்பமே கலங்கி போச்சியா. என்ன விடு, பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. யோ, இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சா அவன் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன். யோ, டப்பாத்துல உள்ள போறேன். ஜோசியரே, முன்புன்னு தெரியாத ஆளு. அந்த ஆள்கிட்ட ஒரே தொல்லையா இருக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடு பிடிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அப்படியா? இந்த கயிறை இந்த ஏட்ல போடு. ஆ. ஆ? ஆ? சொல்றேன் கேளு. முன் ஜென்மத்துல நீ பண்ணியா பிறந்த, அவரு மனுஷனா பிறந்து உன்னை உலக்கையாலேயே அடிச்சு கொடுத்தாரு.
அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவரு கழுதையா பிறந்தாரு, நீ சலவ தொழிலாளியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட. இந்த ஜென்மத்துல 2 பேருமே மனுஷனா பிறந்துட்டீங்க. அந்த பகை தீரவே இல்ல. அதனால அவரால உந்தலுக்கு வந்து விழும் உதை இது மாறாது மாறாது மாறாது. சுபம் சுபம் சுபம். ஐயோ இதுக்கு வர வழி இல்லையா? ஏயா இல்ல, இது ஏன் மதியால வெல்லலான்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மதிய வச்சு தப்பிச்சுக்கப்போ. மதியா அவர் என் ஃப்ரெண்டு தான், அவரை வச்சு தப்பிச்சுக்கிறேன். யோ, அதான் நீ அந்த ஆள்கிட்ட உத வாங்கிட்டே இருக்கிற. மதியன்னு சொன்னது ஆளை இல்ல, புத்திய சொன்ன. அதை வச்சு படிச்சுக்கப்போ. ஓம் நமச்சிவாயம். நமச்சிவாயம் ஓம். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க. என்ன ஆச்சு? பல உயிர்கள் செத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானமாய் விட்டார்கள். ஏன் சாகிறதுக்கு முன்னாடியே சமாதானமாயிருக்கலாம் அல்லவா? அதனாலதான் சொல்றேன், யாரு யாரும் சண்டை போடக்கூடாது, யாரு யாரும் அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. காணாம போனது எல்லாம் ஞான கண்டுபிடிச்சு விடாராம். அப்படியா? நம்ம பையன் ஒருத்த காணாம போயிட்டான். அவரையே கேட்டு பாப்போம். கேட்டு பாருங்க. உட்கார் உட்கார். வணக்கம் சாமி. வணக்கம் என்ன? வணக்கம் பக்தா. சாமி, தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா? அங்கே உட்கார கூடாது, இங்க உட்காரு. சாமி ஊருக்கு புதுசுங்களா? புதுசா இருந்தாலும் பழசுதான், பழசா இருந்தாலும் புதுசுதான். ஆஹா. சாமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ங்க. இந்த திருப்பதி பழனிக்கெல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே, அது ஏன்? கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏன்? நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா, கன்னடத்துல பேசினா, தமிழ்ல தானே பேசினேன். இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. மூக்க வெட்டினா வளராது, கைய வெட்டினா வளராது, காலை வெட்டினா வளரவே வளராது. ஆனா முடிய வெட்டினா வளரும். அந்த தைரியத்துலதான் ஜனங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அது சரி சாமி, மொட்டை அடிச்சா முடி வளரும். ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குதே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இங்க பாருங்க சாமி, திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விளையக்கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் கிடக்கணும் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சரி, இந்த தரிசு நிலத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு. இத மாடை விட்டு மேய விடுறதா, அடுப்புல இருந்து கொள்ளி கட்டி எடுத்து கறிக்க விடுறதா? நாயை விட்டு நக்க விடு. நாய் இவனை நக்கணுங்கிறீங்களா, இல்ல இவன் நாயை நக்கணுங்கிறீங்களா? இல்ல, நாய் தான் இவனை நக்கணும். போடா போய் நாய் எனக்கு போ. ஆடாத விடுங்க சாமி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். கல் இருக்குது, நாய் கிடைக்க மாட்டேங்குது. நாய் கிடைக்கும் போது கல்லு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கி கொடுத்து விட்டே இருக்கிறான். ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குது, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் உன் கையில் சிக்க மாட்டான். அவன் விதியை மதியால் வென்று விட்டான். நாய் தொலைது விடுங்க. ஜலதோஷமா இருக்கு, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்தாங்க, இதான் ஞானப்பொடி. இத போட்டுக்கிட்டா ஜகன வியாதியும் போயிடும். அப்படியா? இந்தாங்கப்பா, எல்லாருக்கும் ஞான பொடி. புரிஞ்சுங்கப்பா. என்ன ஞானம் வருதா? பாதி வந்தது, மீதியும் வரும். வரும் வரும். வந்து விட்டது. என்ன சாமி இது? என்னது கம்பளி பூச்சி மாதிரி தெரியுது? ஓஹோ, இது சாமி. ஒருத்தர் சேகப்பு துணி கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்தியாவின் தலையெழுத்து மாத்திடுவானா? அரிசி வேலை அப்படியே தான் இருக்கு, பாமாய வேலை அப்படியே தான் இருக்கு. என்ன ஏமாத்த? இப்ப இருக்கிற நேர பிரகாரம் நீங்க என்னதான் சைக்கிள் மிதிச்சாலும் உடம்பு வலிதான் மிச்சம், காசு சேராது. அது பரிகாரமே இல்லையா? இருக்கு, சொல்றேன். நீ முதல்ல ரிக்ஷாவில் ஏறி உட்கார கூடாது. ஏன் ரிக்ஷாவில் நான் ஏறக்கூடாதா? நான் சொல்லலப்பா, நேரம் சொல்லுது. காலையில போனி பண்றவன் ராசியானவனா இருக்கணும். அதை எப்படியா கண்டுபிடிக்கிறது? அண்ணே ரிக்ஷா வருமானு யாரு முதல்ல கூப்பிடுறானோ அவன் தான் ராசியானவன். அவனை முதல் போனி பண்ணிட்டா அன்னைக்கு எக்கச்சக்கமான வருமானம் கொட்டும். வருமானம் வரும்னா நீ சொல்றபடியே செய்யறேன். மாவன வருமானம் மட்டும் வரல, முதல்ல உன் கிளிய புடிச்சு வெளியே பறக்க விட்டுருவேன். அப்புறம் ஒன்ன புடிச்சு 2ஆ கிழிச்சு போட்டுருவேன். என்னங்க இது? 4 நாளா நானும் பாக்குறேன், நீங்க ரிக்ஷாவிலேயே ஏறாம நடந்து சுத்தி சுத்தி வரீங்க. ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதலா? கடுப்ப கிளப்பாதப்பா.
என்னங்கண்ணே இந்த வெயில நீங்க காலு கடுக்க சுத்துறதுல என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்தாங்கண்ணே பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க. பஞ்சு முட்டாயா? இந்தா இத நீயே தின்னு. என்ன சின்ன? எல்லாம் என் நேரம்பா. அந்த ஜோசிகாரன் சொன்னானேன்னு முத போனிக்காக அரைஞ்சிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்தன் அண்ணே ரிக்ஷா வருமானு கூப்பிடுறானா? கூப்பிடுறவன்லாம் ஏ ரிக்ஷா, இந்த ரிக்ஷா, வா ரிக்ஷா, போ ரிக்ஷான்றான்ப்பா. ஹலோ ரிக்ஷா வருமா? ஹலோ ரிக்ஷா ஜெனரல் ஆஸ்பத்திரி வருமா? ஜெனரல் ஹாஸ்பிடலுக்கு நீங்க ஏன்டா போறீங்க? உங்க சைஸ்க்கு அங்க பெட்டும் இருக்காது, உங்களுக்கு போடுறதுக்கு அங்க ஊசியும் இருக்காதடா. நல்ல வெயிட்டான பாட்டி மாட்டிடுச்சு. முத போனிய கவனிங்க. பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறீங்களா? கிண்டல் பண்றியா? ஸ்டெப் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. டேய் நியாயமா தர்மமா சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த ரிக்ஷாவில் ஏறினா தாங்குமாடா? இங்க பாக்காதீங்க, அங்க பாருங்க. குப்பன்ற லாரி அதுல ஏறிட்டீங்கன்னா உங்களை எங்க கொட்டணுமோ அங்க கொண்டு போய் கொட்டிடுவாங்க. போங்கடா. மாட்டோம். டேய் போங்கடா. டேய் போங்கடா. சரி நான் போறேன்டா. பாருங்கண்ணே எதுலயும் ஏத்தவே மாட்டாங்கண்ணே. மிஸ்டர், கபாலீஸ்வரர் கோயில் வருமா? அது நீ கூப்பிட்டாலும் வராது, நான் கூப்பிட்டாலும் வராது. நம்ம தான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். தம்பி, கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமான்னு கேட்டேன். என்ன பார்த்தா தம்பி மாதிரியா தெரியுது, அண்ணன் மாதிரி தெரியல. எங்க இன்னொருக்கா கூப்பிடுங்க. மிஸ்டர், கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமான்னு கேட்டேன். அண்ணே இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மிஸ்டர், ரிக்ஷா வருமா? சார் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா? இன்னைக்கு காத்து எந்த பக்கம் அடிக்குது? ஏன் காத்தடிக்கிறத செய்ய கேக்குறேன்? இல்ல ஈஸியா போய் சேர்ந்துடலாமேன்னு தான். எஸ் எஸ், யூ ஆர் வெரி கரெக்ட். ஐ ஆம் காத்து கரெக்ட். இந்த பக்கமா தான் வேகமா அடிக்குது. காத்து வேகமா தள்ளுது. அவனை அப்படியே போ, கபாலீஸ்வரர் கோயில் வந்து சேரும். பிரதர் ரிக்ஷா வருமா? அந்த பிரதர்ங்கிறத கொஞ்சம் தமிழ்ல சொல்லு. நோ தமிழ், ஐ டாக் இங்கிலீஷ். எங்க டாக்கு? ரிக்ஷா வருமா வராதா? பரதேஷ் நாயே, கடையில இத்தனை சைக்கிள் வச்சிருக்கீங்க, எடுத்துட்டு போய் சுத்த வேண்டியதாடா. நான் ஷாப்பிங் போனுங்க. ஏண்டா என் நிலைமை என்ன அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? நீ எல்லாம் என் ரிக்ஷா விளையாடுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? என்ன பிரதர் ஃபீல் பண்றீங்க? நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். உங்களுக்கு பண்ணி தெரியுமா? பண்ணி பிரதர் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இன்சல்ட் பண்ணீங்க பிரதர். முழுசையும் கேட்டுங்க. பண்ணி மேல காரையோ பஸ்ஸையோ லாரியோ ஏத்திட்டா அதை வச்சுக்க மாட்டாங்க, உடனே வித்துருவாங்க. ஆனா நான் இந்த பண்ணியவே ரிக்ஷா மேல ஏத்தி உட்கார வச்சேன்னா இது எங்க கொண்டு போய் விக்கிறது? பிரதர் இவ்வளவு கேவலமா பேசிட்டீங்கல்ல, இப்போ ஒரு சவால் விடுறேன். விடுங்க. உங்க ரிக்ஷாவுல உட்கார்ந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு உங்களை ஓட்ட வைக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். வேணாண்டா, இப்பவே பேர் அசிங்கமா இருக்கு, இதுல மாத்தி வேற வைக்காத. டிங்குங்கிறது எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? என்ன பேரு? டிங்கு. அப்படியே அதை திருப்பி படி. ஓ டேய் நாறதுக்குள்ள நான் போயிரேன்டா. இந்த பாருமா, ஒண்ணு சொல்லிட்டாளு, இல்லனா அப்படி ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு அப்பால சொல்லு. இல்ல ஜோசியர், நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன். நீ எதை வேணாலும் விட்டுட்டு சொல்லு, ஆனா சொல்ல வந்ததை சொல்லாம மட்டும் விட்டுறாதம்மா. எங்க ஆத்துக்கார் கல்யாணம் புதுசுல கூட பரவாயில்ல, ஆனா கடந்த ஒரு வருஷமா ரொம்ப மோசமாயிட்டார். எப்ப பார்த்தாலும் தனக்கு தனவே பேசிக்கிறார், கேணத்தனமா சிரிச்சுக்கிறார். என்னடா அது? கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியம் தெளிவுன்னு சொல்லுவாங்க, ஆனா என் அனுபவத்தை சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு பைத்தியமே பிடிக்குது. இல்ல ஜோசியர், டெய்லி ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கும் முகமுடி கொள்ளக்கார மாதிரி லேப்ல இருந்து பெட்ரூம்க்கு வரார். நேரா போய் நான் அவருக்காக வச்சிருந்த பால்ல ஒரு பாழா போன சூரணத்தை போட்டு சாப்பிடுறார். என்ன சூரணா? அது பேர் கூட மிருத்தன மயிலரகாதி சூரணம். மிருகத மயிலரகாதியா? என்னது ஜனாதிபதி அவார்டு வாங்குற மலையாள பட பேராட்டு இருக்குது? அந்த சூரணத்தை இவன் ஏன் சாப்பிடுறான்? அது சாப்பிட்டாதான் கூடு விட்டு கூடு பாய முடியுமா? கூடு விட்டு கூடு பாயறதா? கூடு கட்டி ஊடு அடிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன இது கூடு விட்டு கூடு பாயறது? அது சரி, உன் புருஷனுக்கு வயசு என்ன இருக்கு? ஒரு 34 இருக்குமா? கூட ஒண்ணு சேர்த்துக்குங்க. 341. ஐயோ 35 ஜோசியர். அப்படி விளக்கமா என்கிட்ட சொல்லுமா, கூட ஒண்ணு சேர்த்துக்கனா நாங்க எல்லாம் இப்படித்தான் சேர்த்துக்குவோம். அது சரி, அவன் ஜாதகம் கொண்டு சொன்னா கொண்டு வந்திருக்கியா? இந்தாங்க. இதுதான் ஜாதகமா? ஜாதகம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. புதுசா ஜெராக்ஸ் எடுத்துக்கிற போல இருக்கு. அது இல்ல ஜோசியரே, ஜாதகத்துல ஏதான குறை இருக்கான்னு கேட்டேன். ஜாதகத்துல ஒண்ணும் குறை இல்ல, உன் புருஷன் கிட்ட தான் ஏதோ குறை. அப்படித்தான் இருக்கு ஆரம்பத்துல, அவனை விட்டு புடி. ஐயோ இல்ல ஜோசியரே, இனிமே விட்டா அவரை பிடிக்க முடியாது. அவன் என்ன மஞ்ச விரட்டு மாடா? மதுரை சைடு அனுப்பு. இல்ல ஜோசியரே, எனக்கு பயமா இருக்கு. இந்த ரேட்ல போனா அவர் சாமியார் ஆயிடுவார். விட்டுருமா, நல்ல பிசினஸ். ஐயோ ஜோசியரே, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, உன் புருஷன் உடம்புல காத்தோ கருப்போ பிடிச்சிருக்கு இல்ல, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. வர்ற அமாவாசை அன்னைக்கு இங்க வா, நான் ஒரு தாயத்து கொடுக்குறேன், எல்லாம் சரியா போயிடும். அண்ணே கேவலம் காதல் சொல்லிட்டாக, தொழில விட்டுட்டு சாமியார் ஆகக்கூடாதுண்ணே.
ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும்பா. ஆஹா, அண்ணனுக்கு எவ்வளவு மனவருத்தம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாரு. காதல் தோல்வி அடைஞ்சவங்க சிலர் பைத்தியமாயிருக்காங்க, பலர் தற்கொலை பண்ணிருக்காங்க. நான் சேவை செஞ்சே உடம்ப கரைச்சுக்கிறேன். உலகத்தில் உள்ள காதல் எல்லாம் அப்படி நினைச்சிருந்தா எவ்வளவோ சாவ தடுத்து இருக்கலாமே. கட்டணம் இலவசம்னு போட்டிருக்கீங்களே, வர்ற பக்தர்கள்ட்ட ஏதாவது காசு வசூலிக்கலாம்ல. அல்ப அலையாத. நம்ம நாட்டுல எதையுமே இலவசம்னு போட்டாதான் கூட்டம் வரும். காசியில தீர்த்த இலவசம்னா கன்னியாகுமரியில இருந்து காசை செலவு பண்ணிட்டு போவானுங்க. வாஸ்தவம், வாஸ்தவம். ஏன்னா மேல குரங்கு படம் போட்டிருக்க, கெட்டதை பேசாதே, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதுன்னு. இந்த படத்தை பார்த்து ஏன்னு இன்னும் ஜனங்க திருந்தல. அதுப்பா ஜனங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க. எப்படி? சொன்னது நமக்கு இல்ல, குரங்குக்கு தான். வணக்கம் சாமி. வளன்னு பேசக்கூடாது, உன் குறைய மட்டும் சொல்லு. காய்கறி வியாபாரம் பண்ண ரொம்ப நஷ்டம் வந்துடுச்சு, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. பக்தா சாமி, வைத்தியர்கிட்டயே என்ன போல மகான் கிட்டே பொய் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே உனக்கு காய்கறி வியாபாரத்துல நஷ்டமாச்சா சொல்றியா, இல்ல உண்மையை நான் வர வச்சிட்டுமா? சீட்டாடுன அதுல நஷ்டம் வந்துடுச்சு. அப்படி வா வழிக்கு. நீ ஆண்டு ரம்மியா? ஆமா. ரம்மி ஏன் தோக்குது தெரியுமா? தெரியலையே. 13 சீட்டு. 13ங்கிறதே கெட்ட நம்பர். ஆஹா, என்ன தத்துவம், என்ன ஞானம் இன்னும் இருக்கு. இருக்கா? ஆமா, வெளியில போயிரு, உன்னை நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி. போ. சாமி, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பேசாத, குறைய மட்டும் சொல்லு. எனக்கு நிறைய பண வசதி இருக்கு, மனசு நிம்மதி இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு பாடு. காசி தண்ணி மகனே, காசி தீர்த்தம். பிளாக்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வரும்? சொல்றத கவனமா கேளு. இந்த ஊர் மூலத்தெரு 13ஆம் நம்பர் வீட்டுல ஒரு பாவி இருக்கான். அவன் பேரு முருகன். போன ஜென்மத்தில் அவன்கிட்ட நீ கடன் பட்டிருக்கிற. ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் குடு. அவன் சாமானியமா வாங்க மாட்டான். எப்படியாவது கெஞ்சி அவனை வாங்க வச்சிரு. அப்பத்தான் உன் பாவம் எல்லாம் தீரும், உனக்கு தூக்கமும் வரும். போ போடா. சாமி பிரசாதம். எதுபா? கூப்பிட்டீங்களா சாமி? வீட்டுக்கு போ. அங்க ஒரு பணக்கார வந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான். சரிங்க. அல்ப மாதிரி வாங்கிறாத. அவனை அலைய விட்டு அப்புறம் வாங்கிக்க. சரிங்க. ஏய், பணத்தை வாங்கிட்டு வேற எங்காவது போன, நான் குதிரை ஓட்டுனவன் தாறு குச்சார சொருவி போடுவோம். சொருவி சரிங்க. வாங்கிட்டு நேரா இங்க வரணும். சரிங்க. போடா. ஐயா, என்னங்க வேணாம்? 13ஆம் நம்பர் வீட்டுல உள்ள முருகங்கிறது நான் தாங்க. நீதானா? கிடைச்சிட்டியா? நீ கிடைக்க நான் என்ன தவம் பண்ணிருக்கணும்? இந்தப்பா, இந்த 10,000 வாங்கிக்க. ஒரு பணக்காரன் வந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான். அவனை அலைய விட்டு அப்புறம் வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். இந்த பாவத்தை கொண்டு போய் நான் எங்க தொலைக்கிறது? சாதாரணமா வாங்க மாட்டான். எப்படியாவது கெஞ்சி அவனை வாங்க வச்சிரு. வாங்கிக்கப்பா. நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோ. வாங்க மாட்டேன். டேய், தயவு செஞ்சு வாங்கிக்கோ. வாங்க மாட்டேன். டேய், நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்கவே மாட்டேன். டேய், உன்னை விடவே மாட்டேன். நான் ஓடி போயிடுவேன். உன்னை விடவே மாட்டேன். நான் ஓடி போயிடுவேன். வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. தயவு செய்து என்னை விட்டுரு. என் ராஜா இல்ல. என்னை விட்டுரு. என் கண்ணு இல்ல. என்னை விட்டுரு அம்மா. ஐயா. என்னை விட்டுரு. என்னை விட்டுருப்பா. ஐயா, என்னை விட்டுரு. ஐயா, வேண்டாம். இந்த வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்க மாட்டேன். எனக்கு நிம்மதியா தூக்கம் நான் வரணும்டா. நிம்மதியா ஓடி போறேன். டேய், ஐயோ விட்டுரு. டேய், வாங்கிக்கடா. வேண்டாம். எனக்கு டேய், டேய், டேய். வேண்டாம். வாங்கிக்கடா. என்னை விட்டுறியா? ஓடாதே. நான் ஓடுவேன். டேய், என்னை விட்டுரு. டேய், வாங்க ஐயா. வாங்க மாட்டேன். நான் யார் தெரியுமா? இந்த வட்டாரத்திலே பொறுக்கி முடிச்ச வைக்க முள்ள மாதிரி. என் பேச்ச எவனும் கேட்கல, உயிரோட வாழவே முடியாது. வாங்கிக்க, வாங்கிக்க, வாங்கிக்கடா. அப்பாடா, இன்னையோட என்ன பிடிச்ச போயிட விட்டுச்சு. நிம்மதியா தூங்குவேன். வரட்டுமா? நீங்க சொன்ன மாதிரி பணத்தை வாங்கி வந்துட்டேன். கொண்டா. இது எனக்கு, இது உனக்கு. கட்டணம் கிடையாதுன்னு சொன்னீங்களே சாமி. கட்டணம் கிடையாதுன்னு தான் சொன்னேன். கமிஷன் கிடையாதுன்னு சொன்னா போடா. திரும்பி பார்க்காம போ. கடன் பகையை கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய மனுஷன் இன்னொரு பெரிய மனுஷனுக்கு
2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தான். கடனை திருப்பி கொடுக்க முடியலையேன்னு அவன் நோயாளப்படுத்தான். கடனை திருப்பி வாங்க முடியலையேன்னு இவன் நோயாளப்படுத்தான். ஒரு நாள் 2 பேருமே புட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 2 லட்சம் மட்டும் போகவே இல்லை. அது இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்? அது இன்னும் 2 பேரை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு மிசிலா இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா? இன்னொரு இடிச்சவாய் வந்திருக்கான். ஓ, போங்கள், கலைந்து விடுங்கள், போங்க. கலைந்து விடுங்கள். ம். கும்பிடுறேன் சாமி. சாமி, தோட்டம் தோட்டமா விலை பேசி லட்ச லட்சமா பணம் கொடுத்து வாழைப்பழ தோட்டத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறேன். இப்ப வாழைப்பழ விலை சரிஞ்சு போச்சு. பெரிய நஷ்டமாயிடும் போல இருக்கு. சாமி மந்திரத்தினால இந்த வாழைப்பழ விலை ஏத்த முடியுமா? ஏத்துறேன். என்ன கமிஷன் தர்ற? வர்ற லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன். சரி போ. வாழைப்பழ வியாபாரம் நல்லா நடக்கும். வரேன் சாமி. வாழைப்பழ வியாபாரத்துல ஒரு புரட்சியை உண்டு பண்ணி காட்டுகிறேன். ரெண்டு பழம் கொடுப்பா. சீ. என்ன சாமி பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடுறீங்க? நீ வேணும் பழத்தை எடுத்து சாப்பிடு. எனக்கு தெரியுப்பா பழத்துல என்ன சத்து இருக்கு, தோல்ல என்ன சத்து இருக்குன்னு. எவ்வளவு? ₹1. ஆ. என்னது பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடாரு? பெரிய மகானாச்சே. ஒருவேளை தோல்ல தான் சத்து இருக்கும் போல இருக்கு. ரெண்டு வாழைப்பழ தோல் கொடுங்க. எவ்வளவு? 2000 ரூபாய்ப்பா. 2 தோல் 2000 ரூபாயா? இதுக்கே டிமாண்ட். இதான் கடைசி சீப்பு. சரி கொடுங்க. வாழைப்பழ வியாபாரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரட்சியே உண்டு பண்ணிட்டீங்க சாமி. பண்ண முடிஞ்சாதாயா சொல்லுவேன். வாழைப்பழ கடையில பழம் இல்லாம தோல் மட்டும் தூங்குறது கண்கொள்ளா காட்சி இல்லையா பக்தா? கண்கொள்ளா காட்சிதான் சாமி. பழமெல்லாம் பல கஷேத்திரங்களுக்கு பஞ்சாமிர்தமா போகுது. உங்களோட கமிஷன் எவ்வளவு தெரியுமா சாமி? எவ்வளவு? இன்னைக்கு 2%. கணக்கு போட்டு பார்த்தா மாசம் 10-12,000 ரூபாய் உங்களுக்கு மட்டும் வரும். வரட்டும் வரட்டும். இந்த பணத்தை வச்சே மேரி அவங்க அப்பனை க்ளோஸ் பண்றேன். பக்தா சாமி, பஞ்சாமிர்த கணக்கெல்லாம் சரியா இருக்கட்டும். கணக்குல நான் கொஞ்சம் ஸ்டிக். அப்பா இப்போ அவரு அத்தா மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே. புரிஞ்சுட்டு. ஓ அத்தை. ஓ யோ, மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல. என்ன நடக்குது? கிளைமேக்ஸ் வந்துடுமில்ல, போகணுமில்ல. போற மாதிரி தெரியல. நம்ம ஆரம்பிச்சுக்கோ. என்னது ஜோசியர் தலையை பிடிச்சுக்கிறாரு? ஏன் பிடிச்சு தீர்த்து வைப்பாரா? ஜோசியர வணக்கங்க. வணக்கம், உட்கார். ஜோசியர, என் தங்கச்சி மச்சக்கனி ஜாதகம். இதுல அவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு பார்த்து சொல்லுங்களேன். என்ன முடிக்கிறீங்க? அழகேந்திரா, உன் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாண பிராப்தியமே கிடையாது. ஆயுள் சனியும் பாத சனியும் பங்காளியா இருக்காங்க. அதையும் மீறி எவனாவது உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினா எண்ணி 15 நாள்ல அவன் செத்துருவான். உன் தங்கச்சி விதவை ஆகிடுவான். மச்சக்கண்ணி, நீ கடைசி வரைக்கும் கண்ணியாவே இருமா. இந்தாங்க, இது ஏன் ஜாதகம். எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு பார்த்து சொல்லுங்க. உன் ஜாதகம் அதை விட சிக்கல். உன் தங்கச்சி விதவையானதான் உனக்கு கல்யாணமே நடக்கும். என் தங்கச்சி விதவையா? என்னாச்சு என்னாச்சு? பாசமலர் ஐயா, பாசமலர். எப்படியாவது என் தங்கச்சி விதவையாக்கிட்டு என் கல்யாணத்தை முடிக்கத்தான் போறேன். உன் தங்கச்சி விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே. எவன் அவன் கழுத்துல தாலி கட்டுவான்? அவளுக்குன்னு ஒரு இழிச்சவாய கிடைக்காமையா போவான்? சொன்ன அப்ப நான் என்ன இழிச்சவாயனாடா? இந்த வாயை வச்சுட்டு ஆகும்னா அப்படியே டீப் லைட் அடிச்சிருவேன். நான் யார் தெரியுமாடா? துபாயில் இருக்கிற அத்தனை சேக்குகளுக்கு கேக்கு கொடுத்துட்டு வந்தவன்டா. பேசாமுக்கர். வணக்கங்க. வெளிநாடுலாம் போய் சம்பாரிச்சு வந்து கடை வச்சிருக்கீங்க. கடை வந்து 10 நாளைக்கு நான் வர முடியல, கோச்சுக்கிறாதீங்க.
கோச்சுக்க மாட்டேன். ஏன்னா நீ வந்தா பல லட்சங்களுக்கு பிசினஸ் பண்ணிடுவ. ஒரு ஓரமா உட்கார்றடே. சார் யாரு? அது ஒரு எடுப்பு சோறு. சார் என்ன சொல்றாரு? இல்ல சுத்தி வந்து எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டேன்னு சொல்றாரு. சுத்திலே அடிச்சு போடுவோம் பாரு. அட வளர பையன் திட்டாதீங்க. இனிமே இது வளர்ந்து உருப்படுறதா? அட விடுங்க. பின்னனே பின்ன இந்த வெட்டிதாய் சும்மா ஊரை சுத்திட்டு தெரியும் கடையில கூட்டி வந்து வேலைக்கு வச்சா இது சும்மா அடிக்குது. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போ, என் வாயை சரி பண்ணுங்குது. இதெல்லாம் சரியாகிற வாயாது. ஆமா இவருக்கு வாயா இப்படி ஆச்சு? ஆட பிறவியிலேயே ஊமைன்னா நம்ம வருத்தப்படலாம்பா. 15 வயசு வரைக்கும் நல்லா பேசி பாட்டு பாடிட்டு இருந்த பையனாச்சே. போனது வந்தது, வந்தது போனது, ஊர்னது ஊராது, தண்ணி குண்டு இருக்கிறது, மேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுட்டு இருந்தான். டேய் இதெல்லாம் திங்காத தம்பி, தப்புன்னு சொன்னேன் கேட்கல. ஒரு நாள் அவங்க அம்மா சோறாக்க நேரம் ஆயிடுச்சு. பசி தாங்க முடியாம அவனாக்கே அவன் கடிச்சுட்டாயா. அன்னைக்கு போன வாய்தாயா இது. சரி அதை விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். எதுல? இந்த டீப் லைட்ல. டேய் அப்பா, சந்தேகத்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கடா. இப்படித்தான் 7-8 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல ஆளினால் அழகுராஜான்னு கடை வச்சிருந்தேன். ஒன்ன மாதிரியே ஒரு கருவாப்பை வந்து பெட்மாக்ஸ் லைட்ல சந்தேகம் கேட்டு மேன்ல உடைச்சு விட்டான். அன்னைக்கு வாழ்க்கையை வெறுத்து துபாய் போனவன் தான் இப்ப மறுபடியும் திரும்பி வந்திருக்கேன். இப்போது நிம்மதியா வாழ விடுங்கடா. அட என்னங்க நீங்க இன்டர்நேஷனல் எசைக்கு பேரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சந்தேகத்தை தீர்க்க முடியலையே. இப்படிதான் மதுரையில என்ன மாதிரி பாண்டிய மன்னனுக்கு பெருத்த சந்தேகம் வந்துருச்சு. ஒரு சாதாரண தர்மி தீர்த்து வைக்கலையா? ஓஹோ, இப்ப நீங்க பாண்டிய மன்ன, நான் தர்மி புலவனா? சரி, ஆசைப்பட்டு நீ கேக்குற. டேய் ஊமை, நீ அப்படி போ. டேய் போடா, அண்ணன் வழக்கம் சொல்ல போறாரு. என்ன சந்தேகம்? இல்ல இந்த டீப் லைட்ல ஓட்டே இல்லையே, இதுல எப்படி லைட் எரியுது? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? டேய் ஒரு ஒயரை எடுத்து பின்ன போட்டு இதுல சொருகிட்டோம்னா கரண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் வரும். அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் வரும். ரெண்டும் மோதிருச்சுன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டும் மோதினா உடைக்காது. என் லட்சிய மனைவி அமெரிக்காவில தேடின, ஆப்பிரிக்காவில தேடின, ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல சல்லடை போட்டு சலிச்சிட்டேன். எவனுமே கிடைக்கல. இந்த வரப்பட்டி காட்டிலே கிடைக்க போறா? இந்தா என் தங்கச்சி மச்சிக்கன்னு கேட்ட இழிச்சவாய வந்தா இவனை எப்படியாவது வளைய போட்டு பிடிச்சிட வேண்டியதா. ஹலோ டேய், நீயடா இங்க எதுக்கு வந்த? மறுபடியும் எதை உடைக்க போற? அதுக்காக வரல, உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். ஓ, இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ? நீங்க பொண்ணுக்காக சல்லடை போட்டு தானே சலிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நான் வலையே போட்டு புடிச்சு தரேன். வலை போட்டா மீன் நண்டு தான் கிடைக்கும், பொண்ணு கிடைக்காது. கிடைக்குமே. உங்க அழகு என்ன, உங்க அந்தஸ்து என்ன, இவ்வளவு பெரிய கடைக்கு முதலாளி நீங்க. குத்தர வாயில, வாயில குத்தர. இருப்பா இருப்பா விடுங்க. உங்க லட்சிய மனைவி எப்படி இருக்கணும்? என்னுடைய லட்சிய மனைவி சும்மா செவன்னு வெள்ளரி பழம் வெடிச்ச மாதிரி இருக்கணும். டைட்டா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கிச்சன் வந்து எதிரில் நிக்கணும். அவ மீன் பிடிக்க போனாலும் மாடர்ன் ட்ரெஸ், அவ மான் பிடிக்க போனாலும் மாடர்ன் ட்ரெஸ், அவ குளிச்சாலும் மாடர்ன் ட்ரெஸ், குளிக்காட்டி மாடர்ன் ட்ரெஸ். மொத்தத்துல மாடனோ மாடன். அப்புறம் அவ என்ன கொஞ்சம் போது கூட இங்கிலீஷ்ல தான் கொஞ்சணும். அவ மூச்சு விட்டா கூட இங்கிலீஷ் வாடதான் அடிக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகுமே. எத்தனை மாசம் ஆகும்? 24 மணி நேரம். இதெல்லாம் ஒரு டைமாடா? டேக் ஒரு ஒன் டைம். இந்த இன்டர்நேஷனல் எசைக்கு முத்து லட்சிய மனைவிக்காக 24 மணி நேரம், எத்தனை மணி நேரம் வேணாலும் வெயிட் பண்ண வேண்டாம். நாளைக்கு என் வீட்டுக்கு வரீங்க, என் தங்கச்சி நீங்க பாக்குறீங்க. அண்ணா சீக்கிரம் இங்கிலீஷ் சொல்லி கொடு, நான் அந்த ஆளு வந்துட போறான். என்னம்மா பெரிய இங்கிலீஷ்? அம்மாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு, எஸ்னா ஆமா, நோனா இல்ல, ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க 100 கத்து கத்திரு. அதுக்கு மேல எதுவும் பேசுறாத. இவ்வளவுதானா இங்கிலீஷ்? அந்த ஆளு கண்டுபிடிச்சிட மாட்டானா? அவனை பார்த்தா அப்படி தெரியல. அண்ணா அவர் வந்துட்டார் போல இருக்கு கார்ல. பாத்தியா அதிர்ஷ்டத்தை? நேத்து வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தான், இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக கார்ல வந்திருக்கான். நீ ரெடியாக, நான் போய் கூட்டி வந்துடுறேன். யா கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. என்னது கார்ல வருவான்னு நினைச்ச சைக்கிள்ல வந்திருக்கான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இவனை பிடிச்சி அமைக்கிற வண்டிதான். வாங்க மாப்பிள்ளையே, வாங்க வாங்க. என்ன சைக்கிளை கீழே போட்டீங்க?
இதான ஃபாரின் ஸ்டைல். ஒரு தடவை யூஸ் பண்ணா அப்புறம் நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அப்ப என் தங்கச்சி உள்ள போய் பொருளை பாப்போம், அப்புறம் யோசிப்போம். பொருளா? பின்ன உன் தங்கச்சி திரு குரலா? வாடா. ஓ போங்க. இந்தாப்பா. சார், தங்கச்சி கம்மிங். கம்முங்கடா. மச்சக்கண்ணி, மச்சக்கண்ணி. ஏசனா மச்சு, you know English? Yes, I know Malayalam, Kannada, Telugu, Oriya, Korea, Soria, Variya. வரியாங்கிறது மொழிங்க. மொழியா? நான் துபாயில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்துட்டாங்களா? ஆமா. மட பசங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு டெலிகிராம் அடிக்க வேண்டாமா? மச்சு, you know சமையல்? சமையல்? சாச்சா, நான் சமையல் கட்டுக்குள்ள போனதே கிடையாது. வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னுடைய லட்சிய மனைவி. ஒன்ன மாதிரியா பொண்ணுங்க எல்லாம் அடுப்படியை விட்டு வெளியே வரணும். அப்பதான் நம்ம நாடு உருப்படும். அப்ப சமையல் யார் பண்றது? நம்ம எதுக்கிட்ட இருக்கோம்? பொம்பளைங்களை சமையல் பண்ண விடலாமா? பண்றா. வச்சு, உனக்கு பாட தெரியுமா? ஆட தெரியுமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா அது காதுல கொல்லிக்கட்டை வச்ச மாதிரி இருக்கு? இங்கிலீஷ் கொஞ்சம் இழுக்குது. அடிச்சது கொடைச்சானல். அப்ப குளிர் கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும். எங்க ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டம் ஆடு. மச்சான பாத்தீங்களா? டண்டனகடி டண்டனகடி. மலவாழ தோப்புக்குள்ள. டண்டனகடி டண்டனகடி. பாடாத பக்கம். பாடாத பக்கம். இது உன் தங்கச்சி தான்டா? ஆமாங்க. அப்புறம் என்ன இவ்வளவு நெருக்கமா ஆடுறீங்க? பாசம். உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கலாச்சாரம் பிடிக்குமே, அதான். பிடிக்குமா? இருந்தாலும் கொஞ்சம் கேப் கொடுக்குமா? நான் டான்ஸ் எப்படி ஆடினேன்? சூப்பரோ சூப்பர். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. டே மச்சான் அழகாந்திரா, உன் தங்கச்சி எனக்கு ஓகேடா. கம் கம். மாப்பிள, இத பிடிங்க. என்னது? செண்டு. செண்டாடா இது? ஆப்ப சுடுற அடுப்பு மாதிரி இருக்கு. எந்த கடையில வாங்கின? கடையில வாங்கலாம் மாப்பிள. நானும் என் தங்கச்சி செஞ்சது. எல்லாம் உங்க 2 பேர் சைஸ்க்கே செஞ்சிட்டீங்களா? அப்பா, ஒரு வழியா முடிச்சிட்டேன். இது கல்யாணத்தை முடிச்சிட்டேன். எனக்கு சந்தோஷம். அப்ப எனக்கு மட்டும் துக்கமா? அதெல்லாம் மாப்பிள, ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நைட்? எஸ். செகண்ட் நைட், தேர்ட் நைட், ஃபோர்த் நைட், எல்லா நைட் இன்னைக்கே வைடா. ஓ வாங்க. என்னடா கார் வரல? நடந்து போறத வேண்டிக்கிட்டேன். ஏன் உருண்டு வரணும்னு வேண்டிக்க வேண்டியதான். என்னடா உங்க வேண்டுதல்? வாங்க. கல்யாணத்தை முடிச்சிருந்தா 2 ஒட்டகமாவது வந்திருக்கும். அட வாங்க வாங்க. பிளேடி பேக்கர். வாங்க. வணக்கம். அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டீங்க. ஆளு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அக்கா, இனிமே உங்களுக்கு ஜாலி தான். பாய் பாய். யாரா இது? நம்ம மஞ்சி, நம்ம ஃபேமிலி. உன் ஃபேமிலியா? எஸ். ஓ. என்னடா இவனும் சிரிக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தாங்களா, நான் கொடுக்கவே இல்ல. அதனால பொறாம. துபாய் மாப்பிள்ளையாச்சா, அதை விட பொறாம. மாப்பிள, எனக்கு இந்த ரூட் சரியில்லை, நான் இந்த ரூட்ல வரேன். நீங்க போங்க, நான் சுத்தி வந்துடுறேன். ஓ, நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா? வாங்க. டேய் டேய், வாடா. ஏன்டா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? அண்ணே, இவளுக்கு ஜாதகம் சரியில்லை. என்ன? நாகதோஷம். அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணே, இவள பொண்ணு பார்க்க வந்தவங்கள நொண்டி முடமாயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஃபேன் தலையில விழுந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. அங்க பாருங்க, அவன்தான். மாட்டிக்கிட்டா 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 ஜிங்டா ஜிங்டி ஜிங்டா ஜிங்டா மாட்டிக்கிட்டா ஜிங்டா ஜிங்டி ஜிங்டா. பாத்தியாடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கே என் பையனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஏப்பா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன ஆக போறியா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் வாடா, வா வா, வீட்டுக்கு போடா. வாடா. இருமா, நான் வாடா நிக்கிறேன். டேய் விடு, விடுடா டேய். மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா.
என்ன இது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள நுழைஞ்சனா இல்ல மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரைக்கும் கெண்டையில இருந்து கெளுத்தி வரைக்கும் கட்டி தொங்க விட்டானே. எல்லா பெட்ரூம்லயும் கொசு வலை தொங்கும், இவன் மீன் வலையே தொங்க விட்டானா? ஐயோ, நாத்தம் குடலை புடுங்குதே. பால் இருக்கும் பழம் இருக்கும் பாங்க, இங்க ஒன்னையுமே காணுமே. என்னங்க மூக்குல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்குல மட்டும் இல்ல, நாக்கையே கையில புடிங்கி வெளியேறினும்படி. எங்கடி பாலும் பழமும்? இதோ மீன் வறுவல் பாலு. மூரிபாமா போயிட்டானா? மீன் வறுவலும் பாலுமா? என் பாலுக்கு பதிலா ஒரு கிளாஸ் சாராயத்தை நடுவில் வச்சு கொண்டு வந்தா கப்படி அடிச்சு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு படுத்துக்கவல்ல. கட்டில மட்டும் அதுக்கு மரத்தை செஞ்சீங்க. அதே சொரா மீனா திமிங்கலத்தைய பொழந்து போட்டு என்ன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாத்தோட நாத்தமா நாரிட்டு போறேன். எங்க உங்களுக்கு துபாயில எவ்வளவு சொத்து தேரும்? ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல கேக்குற கேள்வி அடி இதெல்லாம்? சொல்லுங்க. 10 எண்ணெய் கிணறு இருக்கு, நீயும் உங்க அண்ணன் வந்து ஏத்தம் போட்டு இறச்சுக்குங்க. அது இல்லைங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 1ஓ 2ஓ கப்பலை என் பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு அண்ணன் தான் சொல்லிச்சு. ஓ அதுவா? எனக்கு துபாயில 10 கப்பல் இருக்கு, அதுல 1ஓ 2ஓ உன் பேருக்கு எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உனக்கு கத்தி கப்பல் வேணுமா இல்ல நீர்மூழ்கி கப்பல் வேணுமா? இல்லைங்க, நிறைய சக்கரம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீளமா தண்டவாளத்துல குச்சி குச்சி குச்சின்னு போமே, அந்த கப்பல் தான் வேணும். அடியே, அது கப்பல் இல்லடி, ரயில். போங்கங்க, அதுதான் கப்பல்னு எங்க அண்ணன் சொன்னாரு. கப்பல் மட்டுமா சொல்லுவான்? எவனாவது இடிச்சு வாங்கி கிடைச்சா ஹெலிகாப்டர் கூட சொல்லுவான். விடிக்கிட்டு அவனுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். டார்லிங், you know experience சாந்தி முகூர்த்தம்? Yes, yes, I know experience 5 times. அடி பாவி, மேல்நாடு கீழ்நாடெல்லாம் சுத்திட்டு இங்க ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு வந்தேன். நீயும் கெட்டு போன பொண்ணு தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாந்தி முகூர்த்தம்னு ஒரு சினிமா வந்திருக்குல்ல, அதுதான் 5 தடவை பார்த்தேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ இப்ப நான் பேசின இங்கிலீஷ் உனக்கு புரியல இல்ல? என்னடி மேல உங்க அண்ணன் என்னடான்னா என் தங்கச்சி வாயை திறந்தா இங்கிலீஷ் பொத்து பொத்துன்னு வெளியே வந்து விடும்னு சொன்னான். உன்னை பார்த்த மாப்பிள்ள நான் தான் சொன்னான். வெளியே விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால 7-8 பேர் பார்த்திருக்கானுங்க. அத்தனை பேருக்கு கை காலு இடுப்பு மண்டை உடலாம் தனித்தனியா கண்டு போயிருக்கு. சுத்த சீட்டிங் ஃபேமிலி. இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் என்ன வலை போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் டே? யா, அப்பனா பல்லுகள்ல கண்டு ஓடிடு. இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன். உன்னை பத்தின டீட்டெயில் பூரா வெளியே விசாரிச்சுட்டு வந்து காண்டி உன்னை நான் தோடுவேன். புரிஞ்சது. இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. அப்போ புருஷன் செத்து இருக்கணுமே. சாமி நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் தான் அவ புருஷன். இன்னும் சாகலையா? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள் தானா? அப்போ இன்னும் 12 நாள் இருக்கு. எதுக்கு? நீ சாகறதுக்கு. ஆமா, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதா? இல்ல. நல்ல வேலை. ஏன்? முடிஞ்சிருந்தா நீ அன்னைக்கே அவுட்டு. அப்படியாட்டி 15 நாள் கழிச்சு அவுட்டு. மொத்தத்துல மாப்பிள அவுட்டு. ஆமா சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா நான் பொழைச்சுக்கணுங்களா? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க பொண்டாட்டி கூட பிறந்த ரத்த சம்பந்தம் யாராவது இருக்காங்களா? ஒரு மிருகம் இருக்கு. பயப்படாதீங்க சாமி, ஒரு கருப்பு பண்ணி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஊர் சாப்பிடலாம். ஆனா பொண்ணா? ஆண் பண்ணி தான். அப்ப அவன் செத்தா நீங்க பொழைச்சுக்குவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். என்ன போல இங்க நிக்கிறீங்க? கடைக்கு போல? இல்ல மாப்பிள்ள, நீங்களும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாகிட்டோம். அதனால நான் உங்களோட கடலுக்கு மீன் பிடிக்கலான்னு பாக்குறேன். கடையை ஊமே பாத்துக்குவான். அப்படியா? கடலுக்கு மீன் பிடிக்க வரீங்களா? அப்ப சங்கு ஊதிர வேண்டியதான். கடல்ல மீன் பிடிக்கும் போது உங்க காதுல சங்கு ஊதுவோம். அதே எங்க ஜாதி பழக்கம். காதுல மட்டும் ஏன்டா சங்கு ஊதுறீங்க? கண்ணு மூக்கு ஓட்டை எங்க தெரியுது அங்கெல்லாம் ஊதுங்கடா. என்னங்கடா உங்க பழக்கம்? ஏமாப்ல, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏதோ குத்து மதிப்பா தெரியும். குத்து மதிப்பா தெரியுமா? தப்பிச்சிருவான் போட்டிருக்கு. இவனை எப்படியாவது இன்னைக்கு முடிச்சாகணுமே. உங்களுக்கு வெறும் குத்தா தெரியும். குத்தான்னு சொல்றான். அப்ப நீச்சல் தெரியாது. இவனை ஒரே குத்த குத்திட்டான்னா தான் சோசியம் சொல்லுங்க மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கும். மாப்பிள, இந்த கடல்ல பயங்கரமான மீன்கள் எல்லாம் இருக்குதா? ஐயோ, திமுங்கலாம் முதலாம் இருக்கு.
அதெல்லாம் கடலுக்கு எட்ட இருக்குதுங்களா கிட்ட இருக்குது? முதல்ல பக்கத்துலயே இருக்கு. நான் துடுப்போட விளையாண்டுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டே போவேன். ஆஹா, முதலைக்கு நீங்க முத்தம் கொடுப்பீங்க? ஆமா. கொஞ்ச நேரத்துல பாரு, முதல்ல உனக்கு முத்தம் கொடுக்குது. அப்ப போலாமா மாப்ள? இந்த போட்டு இல்ல மாப்ள, நம்ம போட்டு அங்க இருக்கு, வாங்க. மாப்ள, கடலுக்குன்னு சொல்லி ஆத்துக்கு கூட்டி வரீங்க? ஆத்துல மாப்ள நிறைய மீன் இருக்கு. அட மீனை விடுங்க மாப்ள, இந்த ஆத்துல முதலே இருக்குதுங்களா? ஐயோ நிறைய இருக்கு. அதுக்கு சில்லறை எல்லாம் போட்டு போவனே. முதலே நீங்களும் அவ்வளவு தோஸ்தா? ஆமா. அப்ப போங்க. என்ன மாப்ள? நான் முதலே கூப்பிடுறேன். முதல்ல இருக்கிற வந்தாச்சா? வந்தாச்சு. வந்தாச்சா? அப்ப போங்க. போங்க. நீ வாராய் போனே ஃபர்ஸ்ட் ரைட் தாண்டா. வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதுடா மாப்ள. நீ எப்படா தப்பிச்ச? மாப்ள, நான் தவறி விழுந்தல்ல, கீழே கட்டையை புடிச்சுக்கிட்டேன். ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேகமா போட்ட ஓட்டிட்டு வந்தீங்க. ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வேகமா ஓட்டினேன். தேங்க்ஸ். என்னடா வாயெல்லாம் ரத்தம் முதல்ல கடிச்சு வச்சுச்சா? இல்ல மாப்ள, நான் தான் முதல்ல கடிச்சிட்டேன். முதலையவே நீ கடிச்சிட்டியா? உன்னை கொண்டது ரொம்ப கஷ்டம்டாப்பா. இது ஓல்டு ஸ்டைல் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். ஓல்ட் இஸ் கோல்டு. பண்ணி இன்னைக்கோட க்ளோஸ். ஏங்க, கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் ஆச்சு, இன்னும் ஹனிமூனுக்கே போல. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராணி பேத்தி ஹனிமூன் கூட்டிட்டு போறாங்களா? ஹனிமூன் அதான் ஜோசியம் டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, நீங்க சாக போற விஷயம் தெரிஞ்சிடுச்சா? அப்போ அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து முடிவு பண்ணி என்ன க்ளோஸ் பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களா? ஹை ஹை, உனக்கு அண்ணன் வேணுமா புருஷன் வேணுமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கல்லானாலும் கடவை, புல்லானாலும் புருஷன். எனக்கு நீங்க தான் வேணும். என்னடி இது மஞ்ச துண்டு? 2 சவரன்ல தங்கத்துல தாலி பண்ணி போட்டன எங்க? கல்யாணம் அன்னைக்கே எங்க அண்ணன் கழட்டிட்டு போயிட்டாரு. கல்யாணம் தன்னைக்கே எடுத்துட்டு போயிட்டானா? எங்கடி அவன்? கொல்ல பக்கத்துல இருக்காரு. காலையில இருந்தே கொல்லப்புறத்துல தான் இருக்கானா? வந்துட்டு பாருங்க. வரட்டு, இன்னைக்கு அவன் க்ளோஸ் தான். பால் இருக்கு, ஐயோ பழம் இருக்கு, அப்ப பசி இருக்காது. காலையில இருந்தே கக்கூஸ் கட்டு இருந்தா எப்படா பசிக்க? மாப்பிள, என்ன இங்க உட்காருங்க? நீங்க அங்க உட்காருங்க. வரணும்ல. என்ன மாப்பிள இங்கேயும் தெரியாம தங்கச்சி நானும் பக்கத்துல பக்கத்துல உட்காரு. மாப்பிள சந்தோஷம். டிபன் சாப்பிட்டு பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிட்டுட்டு டிபன் சாப்பிடுறீங்களா? ஓ, இப்படி வேணாலும் சாப்பிடலாமே. அப்படியா? இந்தாங்க, பாலை முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை முடியும். அதுக்கு என்ன, சாப்பிட்டா போச்சு. என்ன ஏமாத்திரம் நினைச்சீங்களா? தெரிஞ்சு போச்சா? பின்ன காலையில என் தங்கச்சி சர்க்கரை இல்லைன்னு நான் வாங்கி கொடுக்காம எப்படி போட்டீங்க? ஓ அதுவா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சர்க்கரை இல்லாம சாப்பிடுங்க. ஏன்டா வாய்க்கிட்ட கொண்டு போய் குடிக்க மாட்டேங்கிற? குடியாண்டா. அது இல்ல மாப்பிள, பாலுன்னு சொன்ன உடனேதான் எனக்கு கதை ஞாபகம். இங்க பாரு, நீ பாலை குடிச்சிட்டு கதை சொல்லு, எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும்டா. மாப்பிள, இது ஏன் கதை சொல்ற, டேஸ்டா இருக்கு கேளுங்க. நான் ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு நாள் ஞாயிறு கடையில பால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். போலீஸ் வந்து என்ன பிடிச்சது, நான் போலீஸ கைய திருகிட்டு ஓடியே போயிட்டேன். ஏற்கனவே மார்வாடிட்ட போலீஸ் கடன் வாங்கியிருக்கு. மார்வாடி போலீஸ்காரரை பாத்துட்டாரு. இத வாயில சொன்னா பத்தாது, நான் விவரமா சொல்றேன். இது யாரு? நானு. இது போலீஸ், இது மார்வாடி. போலீஸ் வந்து என்ன பிடிக்க வந்தது, நான் தட்டி விட்டு இங்க போயிட்டேன். போலீஸ் வந்து மார்வாடி வந்துட்டாரு.
மார்வாடி பயந்து போலீஸ் பின்னாடி வந்துட்டாரு. நான் வந்து இப்படி ஓடியாந்துட்டேன். போலீஸ் இங்க வந்துச்சு. நான் இப்படி ஓடினேன். போலீஸ் இங்க ஓடினாரு. மார்வாடி இங்க ஓடினாரு. போலீஸ் இங்க வந்துட்டாரு. போலீஸ் போக எல்லாம் ஒரே குழப்பம். இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலடா. நானே சொல்றேன், நான் இங்க இருக்கேன். இப்ப மார்வாடி எங்க இருக்காரு? அதுக்கு நானே சொல்றேன். தங்கச்சி, மார்வாடி சாப்பிட்டுருமா? இது யாரு? போலீஸ். நீங்க சாப்பிடுறீங்க. அது போலீஸ்காரன் உன்னை துரத்திட்டு ஓடும்போது இப்ப தடிக்கணும் தான்டா. மாப்பிள, கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரியான கேப் மாதிரிடா. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி வரும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயா? தத்தி வரும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயா? கரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான். கரைமேல் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க விட்டான். தரைமேல் இருக்க வைத்தான். கப்பலாடுற சோக மாப்பிள படுவா படா. மச்சக்கண்ணி குடும்பத்தை எப்படி லோலான்னு அலைய விட்டேன் பாத்தியா? எனக்கு அதான் சந்தேகம். அதாவது இசைக்கு முத்தி செத்துருவான்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னீங்களே, அது ஏன்? மச்சக்கண்ணியா 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன் சைடா லவ் பண்ணேன். ஐ லவ் யூ. மூச்சு மோர கட்டிக்கு லவ்வா? என் பர்சனாலிட்டியை கேவலப்படுத்திட்டேன். அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்குதான் இந்த தாடி வளர்த்தீங்களா? காதல் தோல்வியினால் ஏற்பட்ட தாடி. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, என்ன பகைச்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. குட்டி போட்ட தேவாங்கு, நீதான் இந்த ஊர்ல பெரிய ஜோசினா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை பொய் ஜோசின்னு சொல்லி கெடுக்க பாத்துட்டியாடா? ஜோசியம் கேட்க வர்றவன் கிளாஸ்ல குடிக்கிறான், சொல்றவன் கேன் வச்சு குடிச்சா இந்த ஊர் உருப்படுமா? என்னடா அது, முன்னால ஒரு தாடி, பின்னால ஒரு தாடி, நடுவே என்ன பாலம், அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போறதுக்கா? 4 வார்த்தை சேர்ந்தாப்பர் பேசினா உனக்கே இருமல் வருது இல்ல? உனக்கு லவ் போடா, போய் லவ் பண்ணு. லவ் பண்றேன், இந்த பாரு, இனிமே நீங்க 2 பேரும் தர மார்க்கத்துல கூடாது, தண்ணி மார்க்கத்துல இருக்கணும். கரெக்டா ட்ரெஸ், கரெக்டா ட்ரெஸ், கரெக்டா தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்டை கூப்பிடுறான். நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் உன் பொண்டை கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா, நீ ஒதுங்கி ராஜா. வாமா புண்ணியவதி. பாபா பாரு, ரத்தம் குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். நான் மட்டும் வெட்ட மாட்டேனா? வெட்டிடுவியா? வெட்டு பாக்கலாம். எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. நான் எவ்வளவு சொல்லி வெளியே போக அந்த மாட்டேன். நாய் செருப்பால் அடிச்சு துரத்த வேண்டியதானே? ஐயோ, ஒரு காதுல விழுந்து போது கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் காது வேற கேக்குமா? காது கேட்குமா? கேட்டுதான்டா வர்றேன். ஏய்,
இருக்கு உன் கோமாதா. இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லூரி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கணும் தான் குடி பறிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போறேன்?